நம்மளோட கடைசி 2 நாளோட அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் பற்றின வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. என்னன்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கணுன்னு இருந்தேன். அந்த பொருளை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாதுன்றதுனால தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டேன். அதில் ஒரு 2 பேர் ஒரு பர்டிகுலர் பிராண்டோட பேரை சொல்லி இந்த பிராண்டில் வாங்க பக்காவாக இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு நான் உடனே கடைக்கு கிளம்பி போயிட்டு அந்த 2 பேர் ஒரு பிராண்ட் சொன்னாங்கல்ல, அந்த பிராண்ட்லேருந்து தான் அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் அது சூப்பராகவே யூஸ் ஆகிட்டுருக்கு. அது வேறு கதை. ஆனால் அந்த கடையில் இருந்த சேல்ஸ் பர்சன், இல்லை இந்த பிராண்ட் வந்து மார்க்கெட்லேயே புதுசு, ரொம்பலாம் வந்து பெருசாக ட்ரஸ்ட் பண்ண முடியாது இந்த பிராண்டை, நீங்கள் இந்த பிராண்ட் வேணால் வாங்குங்களேன், அந்த பிராண்ட் வேணால் வாங்குங்களேன்னு மாற்றி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் என்னமோ தெரில, எனக்கு வந்து அந்த ஒரு பிராண்டை தவிர வேறு எதையுமே பார்க்க தோணல. அங்கே இருந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் தட்டி விட்டு நான் இதை தான் வாங்குவேன்னு இந்த பிராண்டை தான் நான் வாங்கிட்டும் வந்தேன். இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் போல். இப்போ எதுக்குமா இதெல்லாம் சொல்லிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்லேயும் நடந்த ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ விருப்பம் இருந்தால் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.